வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். உக்ரைனிய ஜனாதிபதி வொலோடிமிர் செலன்ஸ்கி ஐரோப்பிய தலைவர்களுடன் சேர்ந்து திங்கட்கிழமை வெள்ளை மாளிகை கூட்டத்திற்கு தயாராகிக் கொண்டிருந்த நேரத்தில் புட்டின் உக்ரைனின் பொதுமக்கள் கட்டமைப்புக்கு மீதான கொலை தாக்குதல்களுக்கு உத்தரவிட்டார். உக்ரைன் மீதான தாக்குதல்கள் ரஷ்யா இரவோடு இரவாக மீண்டும் தொடங்கியது. ரஷ்யா பாலிஸ்டிக் ஏவுகணைகள் மற்றும் தாக்குதல் ஆளற்ற விமானங்களை ஏவியது. இதில் உக்ரைனிய நகரம் கார்கிவில் 2 குழந்தைகள் மற்றும் ஒரு பாட்டி உட்பட ஒரு முழு குடும்பம் உட்பட குறைந்தது 7 பேர் கொல்லப்பட்டனர். தெற்கு நகரமான சபோரிசியா மீதான ரஷ்ய தாக்குதல்களில் ஒரு குழந்தை உட்பட 3 பேர் கொல்லப்பட்டனர். மேலும் குறைந்தது 20 பேர் காயமடைந்தனர் என்று பிராந்திய அதிகாரிகள் தெரிவித்தனர். திங்கட்கிழமை வெள்ளை மாளிகை பேச்சுவார்த்தைக்கு முன்னதாக உக்ரைனுக்கு நம்பகமான பாதுகாப்பு உத்தரவாதங்கள் தேவை என்பதை காட்டும் ஒரு இழிவான ரஷ்ய தாக்குதலாக செலன்ஸ்கி இந்த தாக்குதலை கண்டித்தார். அதனால் தான் இந்த போரை தொடங்கியதற்காக ரஷ்யா வெகுமதி அளிக்கப்படக்கூடாது, போர் முடிவுக்கு வர வேண்டும் என்று அவர் சமூக வலைதளம் எக்ஸில் பதிவிட்டுள்ளார். மறுபக்கத்தில் உக்ரைன் ரஷ்யாவின் போருக்கு பணம் கொடுக்கும் பொருளாதார இலக்குகள் மீது தாக்குதல்களை தொடர்கின்றது. ரஷ்யாவின் ட்ருஷ்பா எண்ணெய் குழாய் வழியாக ஹங்கேரி மற்றும் ஸ்லோவாக்கியா குடியரசுக்கு ரஷ்ய கச்சா எண்ணெய் ஓட்டம் திங்கட்கிழமை தாக்குதல் காரணமாக நிறுத்தப்பட்டது. ஹங்கேரி மற்றும் ஸ்லோவாக்கியாவின் அதிகாரிகள் தாக்குதலுக்கு உக்ரைனிய பாதுகாப்பு படைகளே காரணம் என்று குற்றம் சாட்டினார்கள். கிரெம்லின் போர் முயற்சிகளுக்கு பணம் ஈட்டுவதற்கான முக்கிய வழியாக உள்ள ரஷ்யாவின் எரிசக்தி உள்கட்டமைப்பு மீதான தாக்குதல்களை உக்ரைன் முடுக்கிவிட்டுள்ளது. ரஷ்யாவின் மொத்த பட்ஜெட் வருவாயில் 1/4 பங்கை எண்ணெய் மற்றும் எரிவாயு விற்பனை வைத்திருக்கிறது. உக்ரைனின் வெளியுறவு அமைச்சர் ஆண்ட்ரி சிபிகா இந்த தாக்குதலை செய்தது உக்ரைன் என்பதை உறுதிப்படுத்தவோ மறுக்கவோ இல்லை. ஆனால் எக்ஸில் அவர் வெளியிட்ட பதிவில் ஹங்கேரி இப்போது புகார் செய்வதென்றால் உக்ரைனுக்கு அல்ல மாஸ்கோவுக்கு புகார்களை அனுப்ப முடியும் என்று எழுதினார். ஹங்கேரி ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருந்த போதிலும் ஹங்கேரியின் ஜனாதிபதி விக்டோர் ஆர்பன் புட்டினுக்கு நெருக்கமானவர். அதனால் உக்ரைனின் புட்டினின் பொதுமக்கள் மீதான தாக்குதல்களுக்கு ஒற்றை தாக்குதலில் 2 விளைவுகளை ஏற்படுத்திக் உள்ளது உக்ரைன். ஒன்று ரஷ்யா பொருளாதார இழப்பு, மற்றது புட்டின் நட்பு நாடுகளுக்கு எண்ணெய் விநியோக தடை. பெரும்பாலான பிற ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளைப் போலல்லாமல் மாஸ்கோ உக்ரைன் மீது படையெடுத்ததிலிருந்து ஹங்கேரி ரஷ்ய எரிசக்தியை நம்பியிருப்பதை தொடர்கிறது. ரஷ்யாவின் ட்ருஷ்பா எண்ணெய் குழாய் ரஷ்யாவிலிருந்து பெலரூஸ் மற்றும் உக்ரைன் வழியாக ஹங்கேரி மற்றும் ஸ்லோவாக்கியாவுக்கு செல்கிறது. உக்ரைனில் பொதுமக்களை கொல்லும் புட்டினுக்கு அந்த கொலை நடவடிக்கைக்கான பணத்தை உக்ரைன் ஊடாக அமைக்கப்பட்டுள்ள ட்ருஷ்பா எண்ணெய் குழாய் சம்பாதித்து கொடுக்கிறது. ரஷ்யாவின் ட்ருஷ்பா எண்ணெய் குழாய் வழியாக ஹங்கேரி அதன் பெரும்பாலான ரஷ்ய கச்சா எண்ணெயை இறக்குமதி செய்கிறது. ரஷ்ய துணை எரிசக்தி அமைச்சர் பாவல் சொரோகின் நேற்று திங்கட்கிழமை எண்ணெய் குழாய் தாக்குதலில் பாதிக்கப்பட்டதாக கூறும் டிரான்ஸ்பார்மர் நிலையத்தை மீட்டெடுக்க நிபுணர்கள் பணியாற்றி வருவதாக தெரிவித்தார். ஆனால் ஹங்கேரிக்கு எண்ணெய் விநியோகங்கள் எப்போது மீண்டும் தொடங்கும் என்பது தெளிவாக தெரியவில்லை என்றும் குறிப்பிட்டார். நமது எரிசக்தி பாதுகாப்புக்கு எதிரான இந்த சமீபகால தாக்குதல் மூர்க்கத்தனமானது மற்றும் ஏற்றுக்கொள்ள முடியாதது என்று அவர் குறிப்பிட்டார். தாக்குதல் எங்கு நடந்தது என்று அவர் கூறவில்லை. ரஷ்யாவில் ட்ருஷ்பா எண்ணெய் குழாயை இயக்கும் ரஷ்யாவின் டிரான்ஸ்நெஃப்ட் மற்றும் அதன் எரிசக்தி அமைச்சு உடனடியாக கருத்து தெரிவிக்க மறுத்துவிட்டன. ரஷ்ய அரசாங்க தகவல்களின்படி கடந்த ஆண்டு ட்ருஷ்பா எண்ணெய் குழாய் வழியாக ஹங்கேரிக்கு 4.78 மில்லியன் மெட்ரிக் டன் அல்லது ஒரு நாளைக்கு சுமார் 95,000 பேரல் எண்ணெயை வழங்கியது. ஸ்லோவாக் குடியரசு எமது நாட்டு எல்லைக்கு வெளியே உள்ள இந்த இடைநிறுத்தத்திற்கான காரணம் குறித்து எங்களுக்கு கூடுதல் தகவல்கள் தெரியவில்லை என்கிறது. ரஷ்யாவிலிருந்து எண்ணெய் ட்ருஷ்பா குழாய் வழியாக எண்ணெய் ஓட்டம் நிறுத்தப்பட்ட பின்னர் ஒட்டுமொத்த பிராந்திய எண்ணெய் விநியோகம் உத்தரவாதமாக பாதிக்கப்பட்டுள்ளது என்று ஹங்கேரிய எண்ணெய் நிறுவனமான MOL தெரிவித்துள்ளது. தொழில்நுட்ப மறுசீரமைப்பு நடந்து வருகிறது. அதன் பின்னர் கச்சா எண்ணெய் விநியோகம் மீண்டும் தொடங்கும் என்று நிறுவனம் மின்னஞ்சலில் ஒரு அறிக்கையில் தெரிவித்தது. கடந்த ஆண்டு ட்ருஷ்பா எண்ணெய் குழாய் ஹங்கேரியின் கச்சா எண்ணெய் இறக்குமதிக்கான முதன்மை பாதையாக இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டது. திங்கட்கிழமை அந்த பாதை அடைக்கப்பட்டுள்ளது. உக்ரைனிய ராணுவ உளவுத்துறை அதிகாரிகள் ரஷ்யாவின் வொரோனேஜ் பிராந்தியத்தில் உள்ள லிஸ்கி ரயில் நிலையத்தை தமது படைகள் தாக்கியதாக அறிவித்துள்ளார்கள். அவர்கள் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த தாக்குதல் ரஷ்ய ராணுவத்தின் ஒரு முக்கிய தளவாட மையத்தை முடக்கியது மற்றும் எதிரி துருப்புகளுக்கு வெடிப்பொருட்கள் மற்றும் ராணுவ துருப்புகளின் விநியோகத்தை துண்டித்தது என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. ரஷ்ய ராணுவத்திற்கான ரயில் போக்குவரத்து இனி இந்த ரயில் நிலையம் வழியாக செல்ல முடியாது. இதன் விளைவாக ரஷ்ய படைகளுக்கு வெடிமருந்து பொருட்கள் அல்லது மேலதிக ராணுவ துருப்புகள் கிடைக்காது. உக்ரைனின் தற்காலிகமாக ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதியில் செயற்படும் ரஷ்ய துருப்புகளுக்கான தளவாட ஆதரவு அமைப்பில் விஸ்கி நிலையம் ஒரு முக்கியமான ரயில் மையம். அது இப்போது செயற்படாத நிலைக்கு மாற்றப்பட்டுள்ளது என்று உக்ரைனின் ராணுவ உளவுத்துறை தெரிவித்துள்ளது. உக்ரைனில் நடக்கும் புட்டினின் போர் அடுத்த எந்த திசையில் திரும்பும் என்பதில் நிச்சயமற்ற தன்மை நிலவுகின்றது. திங்கட்கிழமை ஐரோப்பிய தலைவர்கள் வெள்ளை மாளிகையில் கூடியிருந்த போது அமைதி பேச்சுவார்த்தைகள் குறித்து தனது நிலைப்பாட்டை வலியுறுத்த முயன்ற ரஷ்யா உடனடியாக ஒரு நீண்ட அறிக்கையை வெளியிட்டது. இது உக்ரைனுக்கு மேற்கு நாடுகள் கொடுப்பதாக உறுதியளித்த பாதுகாப்பு உத்தரவாதம் தொடர்பானது. அந்த அறிக்கையில் எந்த ஒரு பாதுகாப்பு உத்தரவாதங்களின் ஒரு பகுதியாகவும் உக்ரைனில் நேட்டோ துருப்புக்களை நிறுத்துவதற்கு ரஷ்யா எதிர்ப்பு தெரிவித்துள்ளது.
ரஷ்ய வெளியுறவு அமைச்சால் வெளியிடப்பட்டுள்ள இந்த அறிக்கை பிரிட்டன் இந்த யோசனையை முன்வைத்ததற்காகவும் விமர்சித்தது. அமெரிக்கா உட்பட மேற்கு நாடுகள் உக்ரைனுக்கான பாதுகாப்பு உத்தரவாதத்தின் ஒரு பகுதியாக நேட்டோ துருப்புகள் உக்ரைனுக்குள் நிறுத்தப்பட்டால் அவை தாக்கப்படலாம் என்று எச்சரிக்கிறது. அமெரிக்க ஜனாதிபதி டிரம்பின் சிறப்பு தூதர் ஸ்டீவ் விட்காஃப் CNN தொலைக்காட்சிக்கு கொடுத்த நேர்காணலில் உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான எந்த ஒரு ஒப்பந்தத்திலும் வாஷிங்டனும் அதன் ஐரோப்பிய நட்பு நாடுகளும் உக்ரைனுக்கு நேட்டோவின் கூட்டு பாதுகாப்பு உத்தரவாதங்களை வழங்க முடியும், இதை மாஸ்கோவும் ஒப்புக்கொள்கிறது என்று குறிப்பிட்டிருந்தார். அதன் அர்த்தம் உக்ரைனில் நேட்டோ படைகள் என்கிறது ரஷ்யா. ரஷ்ய வெளியுறவு அமைச்சு அதன் அறிக்கையில் உக்ரைனில் நேட்டோ நாடுகளின் ராணுவ குழு இருப்பது தொடர்பான எந்த ஒரு சூழ்நிலையையும் திட்டவட்டமாக நிராகரிப்பதாக நாங்கள் மீண்டும் மீண்டும் கூறியதை மீண்டும் உறுதிப்படுத்துகிறோம் என்று தெரிவித்துள்ளது. நேட்டோவின் பொதுச் செயலாளர் மார்க் ரூட்டேவுடன் பிரிட்டன், ஜெர்மனி, பிரான்ஸ், இத்தாலி மற்றும் பின்லாந்து உட்பட பல்வேறு ராணுவ கூட்டணி உறுப்பினர்களின் தலைவர்கள் திங்கட்கிழமை வெள்ளை மாளிகையில் இருந்தனர். ஓவல் அலுவலகத்தில் ஜனாதிபதி டிரம்பிடம் உக்ரைனில் அமைதி காக்கும் முயற்சியின் ஒரு பகுதியாக அமெரிக்க துருப்புக்கள் உக்ரைனுக்கு அனுப்பப்படுவார்களா என்று ஜனாதிபதி டிரம்பிடம் கேட்கப்பட்டது. டிரம்ப் இந்த கேள்விக்கு நேரடியாக பதிலடி கொடுக்கவில்லை. ஆனால் பாதுகாப்பு விஷயத்தில் நிறைய அமெரிக்கா உதவி இருக்கும் என்று கூறினார். நாங்கள் உக்ரைனுக்கு மிகச்சிறந்த பாதுகாப்பை வழங்குவோம் என்று டிரம்ப் குறிப்பிட்டார். ஆனால் அவர் மேலதிக விவரங்களை வழங்கவில்லை. அதன் அர்த்தம் உக்ரைனுக்குள் நேட்டோ துருப்புகள் நிலைநிறுத்தப்படுவார்கள் என்று ரஷ்யா கருதுகிறது.